லைவ் அப்டேட்டு இந்த வீடியோவில் 2 விஷயத்தை பற்றி பார்க்கலாம். பவித்ரா அவர்கள் வந்து திக்கு மூவ்மெண்ட்டில் 2 லட்ச ரூபா பணப்பெட்டி எடுத்துகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ளே வந்திருக்காங்க. அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் எவிக்ஷனுக்கு காரணமே வந்து பவித்ரா தான். பவித்ராவுடைய அந்த ஒரு விட்டு கொடுக்காத தன்மையினாலையும் அவங்களாலையும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வெளியேறியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நானும் லைவில் வந்து பார்த்தேன். லைவ் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அதாவது ஜாக்லினும் பவித்ராவும் வந்து ஒரே இடத்துல இந்த 2 லட்ச ரூபா டாஸ்க் 2 லட்ச ரூபா பணப்பெட்டி எடுக்கலான்னு போகிறாங்க. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே ஜாக்லின் வந்து சரி நீ போ அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. ஆனாலும் கூட ஜாக்லினுக்கு என்ன ஒரு நிர்பந்தம் தான். அப்படி ஒரு நிர்பந்தம் என்ன தலையில் ஏறுது அப்படின்னா, நம்ம இது செஞ்சுருக்கலாம். ஏன்னா 45 மீட்ரு 25 செகண்ட் கொடுக்குறான். இந்த மீட்டருக்குள்ளே தன்னால் வந்துட முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது எந்த தப்புமே இல்லை. அப்படி அவங்க நினச்சாங்க. நம்ம கூட அது ஓவர் கான்ஃபிடென்ட் நினச்சோம். ஆனால் வந்து ஒரு பாசிட்டிவ் வேல பார்க்குறோம் அப்படின்னா சரி அவங்க ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிருக்காங்கன்னு வச்சுக்கிறாலும், இந்த இடத்துல பவித்ரா வந்து அடம்பிடிச்சு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து போயிட்டாங்க. அதனால தான் இப்போ ஜாக்லின் ஃபேன்ஸ்லாம் வந்து பவித்ரா தான் வந்து ஜாக்லின் வெளியே போகிறதுக்கு காரணம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா ஜாக்லினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 லட்ச ரூபா 75 மீட்ரு 35 செகண்ட். இதுவே ஒரு அன்ஃபேர் தான். 45 மீட்ருங்க 25 செகண்டு. அப்படி 2 மடங்கு அப்படி பார்க்கும்போது 35 செகண்டுக்கு வந்து 75 மீட்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து ஒரு அன்ஃபேராக தான் இருக்குது. பிக் பாஸ் வந்து ஒரு பொறி வச்சா நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த டாஸ்க்கே ஒரு அன்ஃபேரா, பெண்களுக்கெலாம் இது வந்து செட் ஆகுதா அப்படின்னு சொல்லி சொன்னோம். அந்த மாதிரி தான் நடந்திருக்கு மக்களே. இப்போ அடுத்து என்னென்னா பவித்ரா வந்து ஓடுறாங்க. நம்மளுக்கு திக்குங்குது. ஏன் அப்படின்னா கதவு வந்து மூட போது அப்படியே வந்து ஒரு செகண்ட் விட்டு தான் கதவு மூடி இருக்கும். அப்படியே டாவி வந்து ஒரு டைவ் அடிச்சிட்டாங்க. சவுண்டெலாம் வந்து பவித்ரா உள்ளே வந்துடணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க. அப்படி பவித்ரா வந்து எல்லாம் பண்ணிட்டு ஒரு அலப்பறை கொடுத்துட்ருக்காங்க. பார்த்தியா நான் வந்து வந்துட்டேன், முதல் பெண்மணி பிக் பாஸ் வீட்டில் வந்து இந்த அளவுக்கு பண்ணது நான் ஒரு ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ்லாம் சொல்லிட்டு எல்லாம் கட்டி பிடிச்சிக்கிட்டு சாதிச்சிட்டோம் குமாரா அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்லிட்டுருக்காங்க. நல்லா இருக்குது. சவுண்டுக்கெல்லாம் வந்து ஹாப்பி தான் அண்ணாச்சி. ஜாக்லினுக்கும் ஹாப்பி தான். ஆனால் என்னென்னா ஜாக்லினுக்கு வந்து குத்திக்கிட்டே இருக்குது. அதான் வந்து சத்யா வந்து ஜாக்லின்கிட்ட சொல்கிறாப்புல, நீ வந்து ஸ்ட்ராங் பிளேயர்னு ஊருக்கே தெரியும், ஆனால் அவள் ஸ்ட்ராங் பிளேயர் நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. அவங்க